சரி ஓகே, நீ மட்டும் ஒழுங்கா மட்டும் இன்டர்வியூ எடுக்கலன்னு வச்சுக்கோ. நீங்க இங்க அடிக்கிறீங்க, அங்க அவர் இங்க கழுவி கழுவி ஊத்துறானுங்க. காட்டில் மாங்காய் விளைஞ்சு தொங்குதுன்னு வச்சுக்கவே, அதை திருடுறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவான். நம்ம வந்து வளர்ந்து விளைஞ்சு தொங்குறோம், நிறைய பேர் நம்மளை வந்து பாராட்ட செய்கிறாங்க. நல்ல விஷயங்கள் கிடைக்க 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 இதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ஒன்று தவறான முறையில் பப்ளிசிட்டி வரல, சோசியல் மீடியாவில் எந்த பக்கபலமும் இல்லாமல் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக இருந்து ஜெயிச்சு வந்திருக்கோம். பாஸ் வந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களாம் ஓரளவு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொறாமைகளில் இப்படி பண்ணாலாவது இவரோட வளர்ச்சியை நான் தடுத்து நிப்பாட்டிடலாமா? பிக் பாஸில் சபரி சொல்லுவான், டாக்டர் திவாகரை பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டார் தானே பிக் காம்படிட்டரு. 2 பேரையும் பிக் பாஸில் வச்சா சபரிக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா எனக்கு அதிகமாக ஓட்டு விழுந்துச்சா? நீங்களே பாருங்கள், நாம ஓட்டில் டாப்பில் இருந்தேன். ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்பர் 1 ஓட்ஸ், லேக்ஸ் கணக்கில் ஓட்டு வாங்கணும். 2வது வாரமும் நம்ம நிறைய ஓட்ஸ் வாங்கணும். 3வது வாரம் QC டாஸ்க்கு, அப்போல்லாம் டாப்பில் நிற்கிறோம். ஸோ பொறாமையில் சொல்லத்தான் நம்ம செய்வாங்க. இதை பார்த்தாலும் திவாகர் தான். பிக் பாஸ்னாலே திவாகர்ன்ற ஒரு இது ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆயிடுச்சு. செய்திபதி சாரையுமே நிறைய விமர்சனங்கள் வைக்க தான் செஞ்சாங்க, கழுவி ஊற்ற தான் செஞ்சாங்க. நானே அதை சார்கிட்ட கொஸ்டினாக கேட்டேன். அதெல்லாம் பார்க்காம இந்த காலத்தில் நல்லதாக போட்டாவே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் போட்டு 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 எங்களை டெவலப் பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த பாதி நோக்கி போய்கிட்டே இருக்க முடியாது. கூல் சுரேஷனா என்ன சொன்னார்? நான் கூட இவனை என்னமோ நினச்சேன், இன்னைக்கு இவனோட சம்பளம் லட்சக்கணக்கில் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே கூல் சுரேஷ் உங்களை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் வாட்டர் மேலன் சாப்பிட்றத மாதிரியும், சூர்யா சார் வாட்டர் மேலன் சாப்பிட்றத மாதிரியும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே பண்ணி RJ பாலாஜி அவர்கிட்ட காமிச்சு அவர் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவன் பெருமையாக தான் சொல்லியிருந்தார். சிவகார்த்திகேயனை விட நம்ம இளமை, ஓகேங்களா? அவரை விட நாங்கள் ஜூனியர். அதுக்கான இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு தேவையும் கிடையாது, பார்த்தாலே தெரியும். யூடியூப் சேனல்ஸ் நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளை பற்றி தப்பாக, சொந்த வாழ்க்கையை பற்றி நிறைய தப்பாக போடுறாங்க, நிறைய உண்மைக்கு புறமான. பட் அது என்றைக்குமே ஜெயிக்காது. உண்மை தான் என்றைக்கு ஜெயிக்கும். அது மாதிரி தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். சினிபாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ், இன்று நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறீங்க? சொல்லுங்க. என்ன வேலை பண்ணி வச்சுட்டு போனீங்க? சொல்லுங்க. சொல்லுமா, நீங்கள் சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறது? சிரிக்கிறீங்க. கமெண்ட்ல என்ன ஃபுல்லாக கழுவி கழுவி ஊற்றுறானுங்க. சரி ஓகே, நீ மட்டும் ஒழுங்கா மட்டும் இன்டர்வியூ எடுக்கலன்னு வச்சுக்கோ. நீங்கள் இங்கே அடிக்கிறீங்க, அங்கே அவர் இங்கே கழுவி கழுவி ஊற்றுறானுங்க. மக்களே, நான் என்னத்தோ பண்ணுறது சொல்லுங்க. அண்ணன் இங்கே வந்து மிரட்டுற, நீங்கள் அங்கே திட்டுறீங்க. நான் என்னத்த சொல்கிறதுனே தெரிலண்ணா. எனிவேஸ் அண்ணா வணக்கம். ஆஃப்டர் சச் a long time எப்படி இருக்கீங்க? ஹவ் திங்ஸ் கோயிங் ஆன்? கோயிங் குட்மா. இன்டர்வியூ பார்த்தீங்களா? நம்மளது இன்டர்வியூ வைரல் ஆச்சுது, சூப்பராக போயிட்டு இருந்தது. நல்லா போச்சு. நீ அதெல்லாம் கேர் பண்ணாத சொல்லுவோம். ஆக்சுவலாக பேட் கமெண்ட்ன்றது நம்ம வந்து எல்லாரோட பார்வையிலும் இருக்கோம், வளர்ச்சியோட உச்சக்கட்டத்தில் இருக்கோம், ஓகேவா? யார் அடிப்பான் காய்ச்சி குலுங்குற இடத்துல தான் நிறைய பேர் அதை திருட ட்ரை பண்ணுவான், ஓகேவா? ஒருத்தன் காட்டில் மாங்காய் விளைஞ்சு தொங்குதுன்னு வச்சுக்கவே, அதை திருடுறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மரத்தை அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அதை வந்து கெட்ட வழியில் அந்த சொத்தை வாங்க ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி தான் நம்மளோட வளர்ச்சி. நம்ம வந்து வளர்ந்து விளைஞ்சு தொங்குறோம், ஓகேங்களா? நிறைய பேர் நம்மளை வந்து பாராட்ட செய்கிறாங்க. நல்ல விஷயங்கள் கிடைக்க 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 இதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும், ஓகேங்களா? நம்ம ஒன்றும் தவறான முறையில் பப்ளிசிட்டி வரல. சமூக ஊடகங்களில் பப்ளிக் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியாவில் எந்த பக்கபலமும் இல்லாமல் ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக இருந்து ஜெயிச்சு வந்திருக்கோம், ஓகேவா? இன்றைக்கி பிக் பாஸ் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சு பிக் பாஸுக்கும் ஒரு பெரிய பாப்புலாரிட்டியாக நம்ம இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். அப்போ வளர்கிறப்ப என்னடா இது, ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களாம் ஓரளவு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. திருப்பி ரீல்ஸு ஆக்டிங் நடிச்சு காட்டுறதா இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பொறாமைகளில் இப்படி பண்ணாலாவது இவரோட வளர்ச்சியை நான் தடுத்து நிப்பாட்டிடலாமா அப்படின்னு பேடு கமாண்டை வரத்தான் செய்யும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்கிற வேணாமா? அதாவது கெட்ட விஷயம் செஞ்சு பேட் கமெண்ட் வந்தால் பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயம். நீ இன்டர்வியூ கேட்குற,
கொஸ்டின் நார்மலாக கேள்விகளை கேட்குற நம்ம ஆன்சர் இல்ல நான் இதுல வந்துட்டு நான் தெளிவுபடுத்துறதுக்கு என்ன விரும்புறேன்னா அசனிஃப் லைக்கினும் உங்களை வந்துட்டு திட்டுறாங்களோ உங்களை வந்துட்டு நல்லபடியா பேசுறாங்களோ அது என்னோட நன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு எங்களோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க, நீங்க எங்களோட ஒரு கெஸ்ட். அசனிஃப் நீங்க ஒரு ஹியூமன் பீன். இப்போ பிக் பாஸ்லயே வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களை எனக்கு வந்துட்டு டாக்டர் திவாகரா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரா உங்களை பிடிக்காது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு திவாகராவும் பிடிக்கல, வாட்டர்மெலன் ஸ்டாராவும் பிடிக்கல. பட் ஆஸ் அ ஹியூமன் பீன் ஐ லைக் யூ. மனுஷனா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் பண்றத மாதிரி நான் உங்களை வந்துட்டு தாக்கி எனக்கு அதுல என்ன கிடைக்க போகுது? நான் ஒரு மனுஷன். அவங்க சொல்லுவாங்க செல்லம் பிக் பாஸ்ல சபரி சொல்லுவான் டாக்டர் திவாகரை பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டார் தானே பிக் காம்படிட்டரு, 2 பேரையும் பிக் பாஸில் வச்சா சபரிக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா எனக்கு அதிகமாக ஓட்டு விழுந்துச்சா நீங்களே பாருங்கள். நான் தான் ஓட்டில் டாப்பில் இருந்தேன். ஓகேங்களா? 2 பேரும் நானும் சபரியும் நாமினேஷன் வந்தப்போ எனக்கு நம்பர் 1 இருக்குது, நீ எனக்கு கீழே இருந்தேன். ஓகேங்களா? அதிக பாப்புலரான முகம் இதே பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போகிறப்ப திவாகர் தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக போனார். ஏன்னா அவ்வளோ பாப்புலாரிட்டி. நல்லா தெரிஞ்சுக்க, ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்பர் 1 ஓட்ஸ் லேக்ஸ் கணக்கில் ஓட்டு வாங்கணும். 2வது வாரமும் நம்ம நிறைய ஓட்ஸ் வாங்கணும். 3வது வாரம் QC டாஸ்க்கு, அப்போல்லாம் டாப்பில் நிற்கிறோம், உச்சத்தில் நிற்கிறோம். ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு வந்து அதிக பாப்புலரான முகம் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து டாக்டர் திவாகர் அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? அதிகமாக குழந்தைங்களை கேட்ச் பண்ணியிருக்கோம். அது பொறாமையில் சொல்லத்தனமா செய்வாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் திவாகர்னா உங்களை வந்துட்டு கொச்சப்படுத்தி பேசுகிறவங்களாவும் இருக்கட்டும், அசனிஃப் நீங்கள் வந்துட்டு நீங்க அதை மோட்டிவா எடுத்துட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது உங்களோட வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னே வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க பண்றீங்க, நீங்க யாரை பத்தியுமே கேர் பண்ணல. ஆனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். பட் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, உங்களை வந்துட்டு ஒரு சில சேனல்ஸ் தாக்கி பேசினாலுமே சரி, ஒரு சில சேனல்ஸ் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா அந்த சேனல் இன்னுமே அங்கதான் இருக்குது. ஆனா நீங்க வந்துட்டு பிக் பாஸே போயிட்டு வந்துட்டீங்க, நீங்க நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. கரெக்ட், படங்கள் நடிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லுவோம், பிக் பாஸ் போயிட்டு வருது 40 மணி படங்கள் நடிக்கிறதுக்கு சமம். இதே பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் பேசினதான் அந்த இடத்துல வைரல் ஆச்சு, சபரி பேசினது அந்த இடத்துல வைரல் ஆகல. நடிப்பு அரக்கன் அப்படின்றது குழந்தைங்க முதற்கொண்டு கேட்குறாங்க. குழந்தைங்களை இதே சபரியோட அக்கா பசங்களாம் என்னோட தீவிர ஃபேனா. அவங்க அக்கா ஹஸ்பண்ட் சபரி எனக்கு எதிரி கிடையாதுமா, சபரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் போட்டியாக பார்க்குறாங்களே, காம்படிட்டராக அப்படின்னு வர்றப்ப அந்த இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஓகேங்களா? அதிகமாக ப்ரொமோவில் வந்தேன், சபரி ப்ரொமோவில் வந்தோம்னு யாருமே பேசலை. ப்ரொமோவில் அதிகமாக வந்தது திவாகர். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே லைவ் கேமராவை அதிகமாக வாட்ச் பண்ணது திவாகர். நம்ம நல்லா இருக்கோம். ஓகேங்களா? ஸோ டாக்டர் திவாகரை பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்காதுன்னு அது ஒரு பொறாமை தான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் பிக் பாஸ் பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு விஷயமே அதிகமாக ஆகும்போது அது கசப்பாக தானே இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம பிக் பாஸ்லேயே பார்க்கும்போது ஒரு சில கேமரா உங்களை வந்துட்டு ஃபன்னியாக நீங்கள் ரீல்ஸ் பண்ணும்போதும் சரி, உங்களை வந்துட்டு பார்க்காம கேமரா சுற்றுறது கடைசி வாரம் பண்ணாங்க. அது சும்மா ஃபன், நீங்கள் சொன்னாப்புல ஃபன்னுக்காக விளையாட்டாக பண்ணுறாங்கம்மா, அது தப்பு இல்லைல்ல. என்ன ரீசனா அந்த லெவலில் நம்ம ஓவர்லாப் பண்ணோம். ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறோம், ஓவர்லாப்னா அந்த கேமராவை அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம். நீ சொன்னாப்புல ஓவர் டே அடிச்சிட்டோம். எங்கே பார்த்தாலும் திவாகர் தான். பிக் பாஸ்னாலே திவாகர்ன்ற ஒரு இது ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 வாரத்தில் பார்வே ஓட்டில் 4வது இருந்துச்சு. நான் தான் நம்பர் 1 இருந்தேன். நீங்களே பார்த்தீங்க. ஓட்ஸில் ஃபுல்லாக நம்ம இருக்கோம், கேமராவை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். யாருக்குமே போய் அப்படி கருத்தை முன்வைக்க தெரியலாமா? அதுதான் உண்மை. அவங்க வந்து இவர் ரீல்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களே. இதே பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னார், உங்கள் அதை டாஸ்க்கு நடக்கிற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3வது வாரம் கேட்டார் சபரி, உன்கிட்ட பத்தவே இல்லை உன்னோட திறமையை காட்டுறதுக்கு. விக்கல்ஸ், உன்கிட்ட உன் திறமை பத்தவே இல்லை, அதாவது உங்கள் திறமையை காட்டுங்க. நான் திவாகருக்கு சொல்லவே தேவையில்லைன்னு சொன்னார். இதை ஏதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டை மறுத்து சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பிக் பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணார். பிக் பாஸ் உள்ள சொன்னதே உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன், திவாகருக்கு நான் சொல்லவே தேவையில்லைன்னு. நிறைய டாஸ்க் உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. அப்போ சபரிக்கு போறாம வராமல் என்ன பண்ணும்? ஓகேங்களா? என்னடா நம்ம சீரியல் அந்த வீட்டுல சபரிக்கு மட்டும் தான் பொறாமையா இருக்கு, எல்லாருமே பொறாம. ஓகேவா? சபரி நாட் ஓன்லி சபரி. நான் சொல்ல வரேன், இந்த வார்த்தையை சொன்னது வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்கும், டாக்டர் திவாகரை பிடிக்கும், வாட்டர்மெலன் ஸ்டாரை பிடிக்காதுன்னு சொன்ன நபர்களுக்கு சொல்ல வரேன். அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கும்னா, நம்மளாம் சீரியல் நடிச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். மக்களுக்கு நான் வந்து சீரியல் நடிச்சு அவங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்காங்க. நான் எல்லா ஆடியன்ஸும், ஃபேமிலி ஆடியன்ஸும், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ள போய் இன்னும் பலத்துக்கு அசுர பலம் மாதிரி இவர் ரொம்ப இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. நம்ம இன்னசென்ட்டை பயன்படுத்தி ஃபேமஸ் ஆனவங்களும் உண்டு. என் கூட கான்வர்சேஷன், அது அவங்களோட ஒரிஜினல் பப்ளிசிட்டி கிடையாது. இப்போ யதார்த்தமாக ஜோசியம் பார்க்குறோம்னு வந்தார்ல, உண்மையிலேயே அதை நம்பிட்டு சொல்கிறோம். என்னோட இன்னசென்சி உண்மையிலேயே அவர் பாப்பார் வெளில நம்பி சரி பார்த்து சொல்லுங்கள்,
எனக்கு இது எப்போ கல்யாணம் ஆகும், அந்த ஜோசியம் அப்படி பார்க்குறப்ப இல்லை யதார்த்தமாக நம்ம இன்னசென்ஸியாக நான் நம்பிட்டோம் எப்போ கல்யாணம் ஆகும் என்ன அப்படின்றப்ப அதை மக்கள் பார்க்குறவங்களுக்கு நம்மளோட இன்னசென்ஸி தான் ஜெயிச்சிச்சே தவிர எதிர நின்னாலும் அதை அவங்களுக்கு இது கிடையாது. நெல்லுக்கு பாயிறப்போ புல்லுக்கும் பாயுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறத மாதிரி உங்களுக்கு லவர்ஸும் இருக்காங்க as well as ஹேட்டர்ஸும் இருக்காங்க. இப்போ நான் இன்டர்வியூ எடுத்ததுனால நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துறீங்க. ஓகே, கமெண்ட்ஸ் போடுறவங்க போடுறதான், ஆனால் ரொம்ப கொச்சமாக பேசினாங்க, கழுவி ஊத்துனாங்க, ஓகேவா. சரி, நான் இப்போ உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, உங்களுக்கு அந்த அந்தஸ்து இல்லைன்னா உங்களை ஏன் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும், உங்களை ஏன் அந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா போடணும்? இதே விஷயம் தான் நான் பண்ணது விஜய் சேதுபதி சார் பண்ணாரு. ஏன் அவரை வந்துட்டு கழுவி ஊத்துல? நான் பண்ணதை தானே விஜய் சேதுபதி சாரும் உங்களும் பண்ணாரு. அவரும் வந்துட்டு அந்த சேனலுக்கு ஒரு ஹோஸ்ட் தானே, பிக் பாஸ்க்கு ஒரு ஹோஸ்ட் தானே. நீங்க ஒரு கண்டஸ்டண்டா போனீங்க. இப்போ நீங்க எப்படி ஒரு கண்டஸ்டண்டா வந்திருக்கீங்க, as in if நீங்க ஒரு கெஸ்டா வந்திருக்கீங்க, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். அதே மாதிரி தானே அவரும் அங்க உங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. சோ அவரே அங்க கழுவி ஊத்திருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதனால தானே நீங்க பிக் பாஸ் இன்னொன்னு பண்ணாங்க சொல்லலாம். விஜய் சேதுபதி சாரையுமே நிறைய விமர்சனங்கள் வைக்க தான் செஞ்சாங்க, கழுவி ஊத்த தான் செஞ்சாங்க. நானே அதை சார்கிட்ட கொஸ்டினா கேட்டேன். அதெல்லாம் பார்க்காம இந்த காலத்துல நல்லதா போட்டாவே பார்க்க மாட்டாங்க, நீங்க போட்டு எங்களை டெவலப் பண்ணுங்க, நாங்க அடுத்த பாதி நோக்கி போய்கிட்டே இருக்கோம்னாரு. அவரே சொன்னார் உங்ககிட்ட. ஆமாம், ஃபினாலே ரவுண்டில் நானே கேட்டேன். ஏன்னா அவரையுமே நிறைய நெகட்டிவாக பேசு, வளர்ச்சியோட உச்சக்கட்டம் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு நல்ல சான்ஸு, கமலஹாசன் சார் இருந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் சிறப்பாக நல்ல ஹோஸ்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் தான் சொல்லலாம். நீங்கள் அதை நோட் பண்ணலை, ரொம்ப விமர்சனங்கள், தாங்க முடியாத அளவு விமர்சனம். அதெல்லாம் கடந்து தான் போகிறேன். நான் சார்கிட்டே கேட்டேன், சார் இந்த மாதிரி வைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த காலத்தில் நல்லதாக போட்டாவே யாருப்பா, நீங்கள் ஃபினாலேயில் பாருங்கள் இது இருக்கும், பார்க்க மாட்டாங்க நீங்கள் போடுறத. நான் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல, பார்க்கறது இல்லை. உங்களுக்கு முத்தம் கொடுத்தார்ல அவரு? ஆமாம் இல்லை கண்ணே, நல்ல கண்டஸ்டண்ட்டு, நல்லா போய் ஆடணும். கியூசி டாஸ்க்லாம் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கார். தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கு ஓட்டே அதிகமாக, மக்கள் லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கினதே நான் தான் சொல்லலாம். வைல்டு கார்டில் வந்தவங்களுக்குலாம் தெரியும், உள்ளே வந்தோடனே சொல்லிட்டாங்க நீங்கள் தான் ஓட்டில் டாப்பாக இருக்கீங்க. ஸோ மக்களுக்கு பிடிக்க கண்டு தான் லட்சக்கணக்கில் அதிகமாக வாங்கணும். கூல் சுரேஷனா என்ன சொன்னார் நீங்களே பார்த்தீங்களா. நான் கூட இவனை என்னமோ நினச்சேன், இன்றைக்கி இவனோட சம்பளம் லட்சக்கணக்கில் போயிடுச்சு. என் ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் பிக் பாஸில் யார் ராஜேப்பா ஃபோட்டோவை காமிச்சு பேசினார். அவரை நான் சத்தியமாக சொல்ல வரேன், ஒரு நாள் கூட நேரடியாக மீட் பண்ணதில்லை. ஒரே ஒரு தடவை ஃபோனில் பேசினேன், அதுவும் 2 வார்த்தை தான். ஆனால் நல்லா, அவர் மாற்றி தானே பேசுகிறேன். அவரும் வந்துட்டு என்ன சொல்ல, இல்லை என்ன தப்பாக சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் விட்டு கொடுக்காம தான் சொன்னார். இல்லைனா நீங்கள் இப்போ நடக்கிறத பற்றி பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடியே கூல் சுரேஷ் உங்களை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் அதுக்கப்புறம் பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னார். இல்லை, அவரே வந்துட்டு பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பிக் பாஸ் போக மாட்டேன். அதாவது ஓப்பனாக சொல்லலாம், பிக் பாஸ் முன்னாடி என்ன பேசினாரோ, பிக் பாஸ்ல நம்மளை பார்த்துட்டாரு. அவர் ஒரு சர்வே எடுத்திருக்காரு, அதைத்தான் பேசினார் அவர். நானும் இவனை என்னமோ நினச்சேன், ஆனால் இன்றைக்கி இவனோட வளர்ச்சி அதிபயங்கரமாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் இருக்க தெருவில் இருக்க எல்லா பசங்களையும் கேட்டேன், ஃபோட்டோ காமிச்சு யாருக்கடா ஓட்டு போடுவீங்கன்னா ஒரே ஆளை சொல்கிறானுங்க, அது யாருன்னா என்னதை காமிச்சார், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். நாங்களாம் இப்படி தானே ஏரியாவுக்குள்ளே இருக்கப்போ டக்குன்னு ஷாம்பு போட்டோம், குளிப்போம், இது பண்ணுவோம், ஆடுவோம், அதே மாதிரி இருக்காரு. ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், யதார்த்தமான இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் உங்ககிட்ட பிக் பாஸில் நடந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த கையை பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுல. இப்ப நானும் ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஃப்ரெண்டோட கை பிடிக்கிறது அது ஒரு தப்புவே கிடையாது. உள்ள எல்லாருமே அவங்க வந்துட்டு தப்பா பேசுறாங்க. அவங்க வந்துட்டு எஃப்ஜே லவ் பண்ணது, அதுக்கப்புறமா எஃப்ஜே லவ்லாம் சொல்ல முடியாது, சொல்லலாம் அவன் ஃப்ரெண்ட்லியா பழகணும். பாவம், அவன் ஆல்ரெடி பாக்குற எங்களுக்கு அப்படி ஃப்ரெண்ட்லியா இல்ல, ஃப்ரெண்ட்லியா பழகுறாமா, அவனை தப்பே சொல்ல முடியாது. ஆனா இல்லனா வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு, ஏன்னா உண்மையை சொல்லவா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா யாருமே லவ் பண்ணல, அவன் எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட். அப்புறம் ஏன் வந்துட்டு ஆதிரை கிட்ட அப்படி பேசி, ஏன்னா ஆதிரையோட கேமே அவர்னால தானே கெட்டு போச்சுது. அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லலாம். ஆதிரை ரொம்ப நல்ல பொண்ணு, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆதிரியும் எஃப்ஜேவும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஆனா ஆதிரையோட கேமும் இவர்னால தான் கெட்டு போச்சதா சொன்னாங்க. அது எனக்கு தெரியல, அது எனக்கு அது ஆக்சுவலா நான் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்கல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ எஃப்ஜே பண்ணது நீங்க சொல்றீங்க சரி, பட் ஆஸ் இன் ஃபார் ஆடியன்ஸா நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அது தவறா தெரிஞ்சுது. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு சில பேரோட கையை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பட் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுனது அதை ஏன் வந்துட்டு தப்பா பேசினாங்க, அதுதான் நான் கேள்வியா கேட்கிறேன். எஃப்ஜே வந்து என்னன்னா எல்லார்கிட்டையும் நல்லா பழகணுன்ற ஒரு ஆசையில எல்லார்ட்டையும் நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சோ என்ன மாதிரி ஆச்சோ எல்லார்ட்டையும் ஃப்ரீயா பழகுவாமா, ஃப்ரீயா பழகணும்னு நினைப்பான், எல்லார்ட்டையும் நல்லா பேசினான், எல்லார்ட்டையும் பழகணும். பட் எஃப்ஜே வந்து நல்ல பையன் தான், அவ்வளோ ஒரு மோசமான ஆளுன்னு சொல்ல முடியாது. ஹேர் ஸ்டைல் எல்லாம் வேற செட் பண்ணி விட்டுருக்கேன், நீங்களும் அதே ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்கீங்க. இன்னுமே அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இல்லைம்மா, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன்ல, பேசுவான், வாய் பேசுவான், மற்றபடி பாவமா அவன் வேலையை பார்த்துட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு அவன் டீசெண்டாக போயிடுவான். எல்லாருமே அவர்கிட்ட இருந்து ரேப் கற்றுக்கிட்டாங்க, நீங்க ரேப் பண்ண கற்றுக்கிட்டீங்க? நான் கற்றுக்கிட்டேன்ல, எங்க எஃப்ஜே தான் என்னோட குருநாதன் சொல்லிட்டு அப்புறம் இன்னும் 2-3 சொல்லி கொடுத்தாரு, நிறைய கற்றுக்கிட்டோம். இது வந்துட்டு ரேப் எதனா ஒன்று
பாட்டா கத்து கொடுத்தா? ரேப்பாக கற்றுக்கல, அந்த இது பீட் பாக்ஸிங். பீட் பாக்ஸிங் மட்டும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு. இது மட்டும் தான் சிப் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. நல்ல. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு ஆஸ் இன் இஃப் நம்ம வந்துட்டு இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே தாண்டி இப்போ நெக்ஸ்ட் வெளியில பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் சொல்லலாம். எல்லாரும் எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க, இது வந்து சகஜம். ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு இவங்க அவங்கள லவ் பண்ணுறாங்க, இவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படிலாம் யாரையுமே. ஏன்னா எல்லாரும் நம்மளோட கோ கண்டஸ்டன்ட். உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் எல்லார்ட்டையும் ஜாலியாக பழகுறாங்க. ஆதிரையெல்லாம் அதில் எஸ்பெஷலி நல்ல பொண்ணு. ஆதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட் சொல்லலாம். அதுக்கு வந்து பழி வாங்குற எண்ணம் இருக்காது. ஆதிரைக்கு பழி வாங்குற எண்ணம் இருக்காது, பகையை மனசுக்கு வச்சுக்கிற எண்ணம் இருக்காது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாஃப்டான பொண்ணு. கத்தி கூட பிக் பாஸில் வந்து அந்த மாதிரி பேசுதுன்னு நினைக்கிறேன். சிலரை பார்த்தாலே நாங்கள் டாக்டர் தானே, சைக்காலஜிக்கலாக கணிச்சிருவோம்ல, வந்தப்போலாம் பாவம் ரொம்ப அமைதி, ரொம்ப இன்னசென்ட், வாயே உம்முன்னு தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆதிரியை குத்துனதுக்கப்புறம் தான் அது ஸ்ட்ராங்காக வாய் திறந்து பேச ஆரம்பிச்சு. ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணோம், அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. திவ்யாவுக்கு உங்கள் மேலே க்ரஷ். திவ்யாவுக்கு ஏன் மேலே க்ரஷ் இருந்துச்சா? சாரி, உங்களுக்கு திவ்யா மேலே க்ரஷ் இருந்தது தானே? அவங்கள பிடிச்சி தானே பேசுகிறாங்க. ஆனால் உங்களுக்கு க்ரஷ் இருந்தது தானே? க்ரஷ்ன்னு சொல்ல முடியாதுமா, அது ஒரு வகையான அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்னா என்ன சொல்ல, ஒரு எல்லார்ட்டும் இல்லாத ஒரு அட்ராக்ஷன் அவங்க கிட்ட ஃபீல். சிஸ்டர் மாதிரியான அட்ராக்ஷன். சரி, என்ன அட்ராக்ஷன்? சிஸ்டர் வந்து பாருகிட்ட தான் அந்த அட்ராக்ஷன். ஆனா சிஸ்டர்னு சொன்னீங்க, கடைசியில் பாருகிட்டே ஒன்று சொன்னீங்க. அதெல்லாம் விளையாட்டுக்குமா, அவங்கள உள்ளே சொல்லிட்டேன்ல, சும்மா அதெல்லாம் பார்வை கலாய்க்கிறதுக்காக பண்ணது. பார்வட்ட வந்து அந்த ஃபீல் கொஞ்சமாக எங்கள் 2 பேருக்கு இடையிலுமே அந்த ஒரு ஃபீல் வந்து. பார்வை தவிர வேற யார் மேலே? திவ்யா மேலே மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்ததா? எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவேன் பிக் பாஸில். எல்லார்ட்டையுமே ஜாலியாக பேசினேன், எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பழகணும், அந்த மாதிரி தான் போச்சுமா. சூப்பர்ண்ணா. இப்போ வந்துட்டு சமீபத்தில் உங்களோட புகைப்படம் போட்டு நீங்கள் வாட்டர் மேலன் சாப்பிட்றத மாதிரியும், சூர்யா சார் வாட்டர் மேலன் சாப்பிட்றத மாதிரியும், அதை வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே பண்ணி அதை ஆர்ஜே பாலாஜி அவர்கிட்ட காமிச்சு அவர் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் பெருமையாக தான் சொல்லியிருந்தார். அவர் வந்து என்னென்னா பொதுவாக சொன்னார்மா, இப்போ சிம்பிளாக மொபைலை வச்சு இன்றைக்கி பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க எடிட்டில் எப்படி கட் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல, அதை பார்த்து தான் அவர் எதுவுமே சொல்லலை. பார்த்துட்டு எதுவும் சொல்லலை ஒரு ஆர்ஜே பாலாஜி சார், எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து அவர் பொதுவாக ஒரு கருத்து சொன்னார், மொபைலை வச்சு இன்னைக்கு யார் என்ன உயரத்துக்கு வேணுமாலும் வரலாம், அதனால் அந்த மொபைலை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார். அந்த நல்ல விதங்கிறது உங்களை சொன்னாரா, சூர்யா சார்? ஜென்ரலாக சொன்னார்ப்பா. அவர் ஜென்ரலாக சொன்னார். ஒரு மொபைலால் அவர் சொன்னது வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மொபைலால் இன்னைக்கு இந்த லெவல் வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் சொன்னாங்க. ஓகேவா? ஒரு சில டேரக்டர் ஸ்பீச் எதுவும், ஆனால் அது எங்களுக்கு கேட்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. இல்லை கண்ணு சொல்கிறதா இருந்தால் பயங்கரமாக கண்டுபிடிக்கலாம். அவர் ரொம்ப டீசெண்டாக, இந்த மாதிரிலாம் யாராவது சுற்றி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் ரொம்ப டீசெண்டாக நாசுக்காக பேசியிருந்தார். முதல்ல வந்து அவர் அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு எதுவும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டாங்க, எதுக்கு சொன்னது எதுக்கு உள்ள சேர்த்தாங்கன்றது தெரியல. அப்படியுமே அவர் டீசல். நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன்னா, இப்போ ஒரு சில யூடியூப் சேனல்ஸ், அந்த சேனல் மட்டும் இல்லை, நம்மள பெரிய நிறுவனம் ஜெயா டிவிலே போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ஹூ இஸ் த ரியல் ஓஜின்னு சொல்லிட்டு சூர்யா சாரும் திவாகரும். அதெல்லாம் நீங்கள் சொன்னாப்புல அப்படி ஒரு ஃப்ரேமில் வர்றதே கஷ்டம். இறைவனோட அனுகிரகம் இருந்தா ஓகேங்களா, எந்த செகண்ட்லேயும் யாரும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது ஒரு சில யூடியூப் சேனல்ஸ், இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அது போட்டு ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு அவசியமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகிற காலகட்டத்தில் வந்துட்டு உங்ககிட்டே வந்து இன்டர்வியூ கேட்டுட்டு உங்களே அதுக்கப்புறமா மட்டன் தட்டி பேசுகிறதா இருந்தாலுமே சரி, அது ஏன் பண்ணுறாங்க? அந்த மாதிரி ஆட்களை தான் நான் இப்போ என்னங்கண்டு என்ன பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டேன். இப்போ ஒன்லி டீசெண்டான நல்ல நபர்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல. இதுக்கு பேர் தான் முதுகில் குத்துறதுன்றது. ஓகேங்களா? ஒருத்தவங்கள கூப்பிட்டு அவங்களால பயனடைஞ்சு அவங்களால நம்ம சாப்பிட்டுட்டு அவங்கள பற்றி தப்பாக இது இருக்கத்தனமாக செய்யும். எனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி நிறைய விஜய் சேதுபதி சாரே பிக் பாஸில் ஒன்று சொல்லியிருந்தார், நான் யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ சொல்ல மாட்டேன், இப்போ நோ சொல்ல பழகிட்டேன். ஏன்னா அதோட பெனிஃபிட் அவங்களுக்கு தெரியல, நம்மளை பயன்படுத்திட்டு துச்சமாக போட்டுறாங்கன்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும். இப்போ நானும் நோ சொல்ல பழகிட்டேன். முதல்ல கேட்குறவங்களுக்குலாம் வா 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 எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம். நம்மளால் அவங்க நிறைய வியூஸ் பார்த்தாங்க, சம்பாரிச்சாங்க காசு. பட் அது எனக்கு நோ சொல்கிறீங்களே, ஏங்க உங்களுக்காக உனக்கு தான் நோ சொல்லிட்டு திருப்பி கொடுத்தேன்ல. உண்மைதான் சொல்லுவோம், நம்மளை பற்றி தப்பாக போட்டுட்டு நம்மகிட்டே ஒரு இன்டர்வியூ கேட்க வர்றாங்க பாருங்க. அதுதான் எனக்கு இல்லை, ஒன்றும் சொல்லலை ரெக்ஸ். நான் சேர்த்து நானும் உங்களுக்கு வாங்குறேன் தானே. என்னதான் இருந்தாலும் உண்மைதாம ஜெயிக்கும். ட்ரூத் வில் ப்ரிவைல்ஸ். ஓகேவா? வாய்மையே வெல்லும். ஒன்ஸ் இட் ப்ரிவைல்ஸ் ஃபுல்லி.
நாட் பார்சியலி. அதாவது உண்மை ஜெயிச்சிருச்சுன்னா அது அப்படியே முழுசாக ஜெயிச்சிடும், பாதியிலே நிற்காது. அது மாதிரி தான் நம்ம யாரும் வந்து உண்மையை அழிச்சிட முடியாது. யூடியூப் சேனல்ஸ் நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளை பற்றி தப்பாக, சொந்த வாழ்க்கையை பற்றி நிறைய தப்பாக போடுறாங்க, நிறைய உண்மைக்கு புறம்பான. பட் அது என்றைக்குமே ஜெயிக்காது. உண்மை தான் என்றைக்கு ஜெயிக்கும். அது மாதிரி தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். ஓகேங்களா? சரிண்ணா, இப்போ நீங்களே சொல்றீங்க நிறைய பொய் எல்லாம் சொல்றாங்க, அதுக்கு நீங்க சாட்சி கொடுத்துட்டு நீங்களே ஒரு உண்மை ஒன்று சொல்லலாம்ல. நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியாச்சு கண்ணு. ஓகேவா? ப்ரெஸ் மீட்லேயே நிறைய சொல்லியாச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே ஏஜை கூட சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய ப்ரூஃப்லாம் காமிச்சாச்சு. ப்ரெஸ் மீட்லேயே பெரிய பெரிய லீடிங் மீடியாவில் உங்களுக்கு நம்ம 10th மார்க் ஷீட்டு எல்லாமே. அப்போ உங்களோட ஃபோட்டோ எல்லாமே மாஃபின் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? நிறைய ஃபேக்காக வருது சொல்லும். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் மீட்டில் விளக்கம் கொடுத்தாச்சு. நம்ம ஈவன் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஏப்பா நம்மளுக்கு படித்தவங்க பாடம் சொல்லி கொடுத்தவங்க ஆளை பார்த்தா தெரியாது அவங்களுக்கு. சிவகார்த்திகேயனை விட நம்ம இளமை. ஓகேங்களா? அவரை விட நாங்கள் ஜூனியர். அதுக்கான இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு தேவையும் கிடையாது, பார்த்தாலே தெரியும். சொல்லும் யூடியூப் சேனல்லே நீங்கள் சொன்னாப்புல தம்ப்லைனில் நிறைய பேர் தப்பாக வைப்பாங்க. வளர்ந்து வர்றவங்க என்னையான்னு இல்லை, பெரிய பெரிய நடிகர்களே வரும். அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கிசுகிசுக்கள் அள்ளிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே இவ்வளோ கிசுக்கள்னா இன்னும் நிறைய படத்தில் நடிச்சு ஹீரோ ஆனால் நம்மளை பற்றி இன்னும் என்னென்ன வருங்கன்னு தெரியாது. ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய வரத்தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட சொன்னது உண்மை தான் ஜெயிக்கும். ட்ரூத் வில் ப்ரிவைல். போடுறவங்களாம் ஏதாவது ஆதாரத்தோடு போடுறாங்களா? என்னத்தையாவது கண்டமேனிக்கே போட்டு விட்றாங்க. சொல்கிறவங்கள ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்க பார்ப்போம். சும்மா என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை யாராவது ஒரு ஆள் சொன்னால் ஃபேக் கமெண்டு, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக்கில் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் அதெல்லாம் எடுத்து டெவலப் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க.